ஏன் இன்னைக்கு நிறைய பேர் முன்னேற முடியல? பொறாமை. உன் இதயத்துல நலமானது எங்க? You children of serpents, how can you say anything good when you are evil? When you are evil, the mouth speaks about what overflows from the heart. what overflows from the heart. அப்ப எது உங்க இதயத்துல நிரம்பி வழியுது? நல்லதா கெட்டதா? உங்களுக்கு எந்த காரியம் வேகமா நடக்குதோ அது எல்லாமே உங்க ஓவர்ஃப்ளோ தான். நல்ல காரியம் வேகமா நடந்துச்சுன்னா உங்க இதயத்துல நல்லது. இப்ப அவர் பேட் வாசிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் பொறாமப்படுறேன்னு வச்சுக்கோங்க. நானும் பேட் வாசிப்பேன். நான் அவரை பார்த்து பொறாமப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது என்னால பேடே வாசிக்க முடியாது. இது எனக்கு ஒரு கச்சேரியில நடந்திருக்கு. ஓப்பனா சொல்றேன், இது எனக்கு ஒரு கச்சேரியில நடந்திருக்கு. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். அப்போ ப்ராஃபட் அதெல்லாம் கிடையாது. என் நண்பன் ஒரு கச்சேரியை புக் பண்ணான். ரொலாண்டு 30 DTX இல்லை 2 பேடு வேறு. ஆனால் ஆல்ரெடி அங்கே ஒரு பேடு ஒன்று வந்துருச்சு. மொத்தம் 3. அவர் நல்லா வாசிச்சாரு பாருங்க. எனக்கு என்னடா இது நல்லா வாசிக்கிறானே அப்படின்னு நம்ம டாமினேட் பண்ணுவோம். நாம டாமினேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன், வடே அவன் பேடு வால்யூமை மட்டும் கம்மி பண்ண சொல்லு, நான் இங்கே 2 இது வச்சுருக்கேன், நாம போட்டுக்கிறேன் அப்படின்னு. ஆனால் என்னால் அன்னைக்கு வாசிக்கவே முடியல. என்னால் அன்னைக்கு வாசிக்கவே முடியல. நானும் ட்ரை பண்ணுறேன். ஆனால் அவர் என் கூட வந்து வாசிக்கிறவர் என்னை பார்த்து சிரிக்கவே இல்லை. நான் தடுமாறுறேன். 2/4க்கு தடுமாறுறேன், 2/4ல டோலுக்கு போகிறதுக்கு தடுமாறுறேன், எல்லாத்துலேயும் தடுமாறுறேன். ஆனால் அவர் நான் தடுமாறுறதை பார்த்து அவருக்கு டேக் ஆன் பண்ணிட்டாரு. எனக்கு பேமெண்ட் கொடுக்க வந்தாங்க. நான் சொன்னேன், எனக்கு பேமெண்ட் வேணாம், எனக்கு சாப்பாடு மட்டும் வாங்கி கொடு போதும். ஏன் இன்னைக்கு நான் ஒழுங்காக வாசிக்கலை. இன்னைக்கு நான் ஒழுங்கா வாசிக்கல. இத்தனைக்கு நான் 2 பேட் எடுத்து இல்லை. ஒருத்தர் கேட்டார், வாசிக்கவே தெரியாது உனக்கு எதுடா 2 பேடுன்னாரு. என்னை பார்த்து என்னை கூப்பிட்டு போகிறவங்ககிட்ட கேட்டேன், டேய் நான் எங்கேயா மிஸ்டேக் பண்ணடா? கச்சேரி ஃபுல்லாக மிஸ்டேக் பண்ண, அடுத்த ஆர்டர் எப்படி வரும்னே தெரியாது. இதில் கீபோர்டு, பேடு, ட்ரம்ஃபட்டு, அப்புறம் வேற ஒன்று சார், தபேலா, கிட்டாரு, பேஸு, இவனுங்க யாருமே என்னை பார்த்து சிரிக்கல. நான் கேட்டேன், ஏன் இவனுங்களாம் என்னை பார்த்து சிரிக்கல? எனக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங் உருவாச்சு. இல்லை ஒருத்தர் வேறு என்னை பார்த்து கேட்டார், சாப்பிட்ற இடத்துல, ஏன் வாசிக்க தெரியாதுன்னு 2 பேடு வேறு, என்னப்பா வாசிக்கிற தம்பி அப்படின்ட்டார். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வண்டியில் போகிறப்ப நான் எனக்குள்ளாரையே கேட்குறேன், நான் எங்கே மிஸ்டேக் பண்ணேன்? நான் எங்கேயோ ராங் பண்ணியிருக்கேன். அவன் வண்டி ஓட்டிகிட்டு போகிறான். நான் கேட்குறேன், டேய் நான் எங்கடா மிஸ்டேக் பண்ண சொல்லுடா அப்படின்னு. ஃபுல்லாகவே நீ மிஸ்டேக் தான்டா பண்ணன்னு இதே தான் அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒரு இடத்துல டீ குடிக்கிறதுக்கு நிப்பாட்டணும். அவனுங்கெல்லாம் டீ குடித்தானுங்க. நான் டீ காஃபி குடிக்கிறது இல்லை. நான் அவனுங்களே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். இந்த பேடு வாசிக்கிறவர் சேர்ந்து டீ குடிச்சிட்டு இருந்தார். அவரை பார்த்தேன். திடீர்னு எனக்குள்ளே யாரோ பேசுன மாதிரி இருந்துச்சு. அவனை பார்த்து பொறாமப்பட்டல அப்படின்னு. ஓ ஆமாம்ல, ஆமாம். நான் அப்போவே போய் அவர்கிட்ட சாரின்னு கேட்டேன். அண்ணா சாரி பண்ணிக்கோங்கண்ணா. ஏன்பா? இல்லைண்ணா நான் உங்களை பார்த்து பொறாமப்பட்டேன். என்னப்பா சொல்கிற? ஆமாண்ணா, என்னை காட்டில் நீங்கள் நல்லா வாசிச்சிங்கல்ல, உங்கள்கிட்ட ஓவர் டேக் பண்ணலான்னு சொல்லி 2 பேடு வச்சு வாசிக்கலான்னு நினச்சேன், சாரி பண்ணிக்கோங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ நல்லா வாசிச்சப்பா. நான் எனக்கு தெரியும் நான் நல்லா வாசிக்கலன்னு. அவர் சொன்னார், ஓகேப்பா அப்படின்ட்டார். அவர் ஓகேன்னு சொன்ன உடனே திடீர்னு சம்திங் வந்துச்சு. அந்த இடத்துல அவனுக்கு அடுத்த ஆர்டர் வருது, சார் இந்த மாதிரி ப்ரோக்ராம் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் அடுத்த ப்ரோக்ராமுக்கு நான் வரல, தம்பியை கூட்டிகிட்டு போங்க. என்னது? தம்பியை கூட்டிட்டு போங்க. அடுத்த ப்ரோக்ராம் போனோம். கட்ட 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 அடிச்சு தூள் கிளப்பிட்டு அந்த ஸ்பாட்ல 2 ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ சொன்னா, மச்சி டேய் கலக்கிட்டடான்னு. ஒன்றும் இல்லைடா, நான் என்னைக்கு பொறாமப்பட்டனோ அன்னைக்கு என்னால் என்ன செய்ய முடியல, என் நிலைமையிலிருந்து நான் என் இசைக்கருவியை வாசிக்க முடியல. அப்ப யாரை பார்த்துமே நம்ம என்ன செய்யக்கூடாது? பொறாம. எவனும் இந்த பூமியில உயர்ந்தவன் இல்லை. கடவுளுக்கு முன்பாக யாரும் இந்த பூமியில உயர்ந்தவன் இல்லை. ஏன்? ஏன்னா கடவுள் கொடுக்கிற டேலண்ட்ல தான் நம்ம எல்லாருமே இயங்குறோம். என்னை காட்டிலும் ஒருத்தர் நல்லா பேசுறாருன்னா அவரை பார்த்து பொறாமப்படக்கூடாது. என்னை காட்டிலும் ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாருன்னா அவரை பார்த்து என்ன செய்யக்கூடாது? ஏன்? ஏன்னா இதயத்தின்குள்ள என்ன வச்சிருக்கோம்? பொறாமையை தான் வச்சிருக்கோம். அதுவும் எப்படி? அபரிவிதமா. அதனாலதான் எங்க போனாலும் அன்சக்சஸ்ஃபுல்லா, ஃபெயிலியரா. இன்னைக்கு நான் பிரார்த்தனை செய்யறேன். இட்ஸ் எ சீக்ரெட். ப்ராஃபட் அவன் ஜோம் பண்ணிட்டு போனா அவனுக்கு கிடைச்சிடுச்சு, நான் பிரார்த்தனை செஞ்சேன் எனக்கு கிடைக்கல. அப்படி இல்லை. நீ ஏன் பொறாமப்படாத, உனக்கும் நடக்கும். அவனுக்கு நடந்ததை பார்த்து நீ கொண்டாடு. நீ கொண்டாடும் பொழுதுதான் அந்த கொண்டாட்டத்திலும் நீங்களும் பங்கு கொள்வீர்கள்.